இந்த வீடியோவில் 2024 MCQ 9வது MCQ பார்ப்போம். இந்த கேள்வி நீங்கள் திரையில் பார்க்கலாம். இது கொதிநிலையோட சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது கொதிநிலையை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. ஒரு 6 சேதன மூலக்கூறுகள், அதாவது சேதன மூலக்கூறுகள் தரப்பட்டிருக்கு. ஆர்கானிக் காம்பவுண்ட் தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் முதல்ல இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட கொதிநிலை எதில் தங்கியிருக்கும் என்றதை பார்ப்போம். அப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட, அதாவது சேதன சேர்வைகள், சேர்வைகள் கொதிநிலை தங்கியிருக்கிற காரணிகள், கொதிநிலை தங்கியுள்ள காரணிகள். அப்ப இதை பார்த்தோம்னு சொன்னா, அதாவது பாயிலிங் பாயிண்ட் என்னத்துல டிபெண்ட் பண்ணியிருக்கும், டிபெண்ட் பண்ணியிருக்கிறது இதுலேருந்து பார்ப்போம். அப்ப அது அந்த அடிப்படையில் முதலாவது கொதிநிலை தங்கி இருக்கிறது ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவோம். அதாவது தொழிற்பாட்டு கூட்டத்தின் அடிப்படையில், தொழிற்பாட்டு கூட்டம். ரெண்டாவது மூலமேஸ்ன்னு சொல்றது. மூலக்கூட்டு திணிவு. அந்த சேர்ந்த மூலக்கூட்டு திணிவு. இப்போ மூலக்கூட்டு திணிவு கூடுச்சுன்னு சொன்னா கொதிநிலை கட்டாயம் கூடியிருக்கும். மூன்றாவது பிராஞ்ச்ன்னு சொன்னா அந்த கிளை, அதாவது ஒரு மூலக்கூறுகள் கிளைகள். கிளைகள் சொல்லும்போது என்ன சொன்னா, ஒரே லீனிய வடிவா இருந்துன்னு சொன்னா, அதாவது நேர்கோடா இருக்கும். சிலது இப்படி ஒரு கிளை வடிவில் இருக்கும். அடுத்தது அதாவது பிரைமரி, செகண்டரி நாங்கள் சொல்ற விஷயம் தான் இதில். அடுத்து இப்படி ஒரு கிளை வடிவிலையும் இருக்கலாம். இந்த கிளைகள் வரும்போது இந்த கொதிநிலையினுடைய மாற்றம், இதை 3 அடிப்படை காரணிகளை வச்சுதான் இந்த கேள்வியை அங்கே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அந்த அடிப்படையில் முதலாவது இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னீங்கன்னா, ஃபங்க்ஷனல் குரூப்பில் மேலிருந்து கீழாக நான் கொதிநிலையினுடைய அளவை பார்க்கலாம். அப்படின்னா குறைஞ்சு கொண்டு போகுது. இப்போ முதலாவது ஏமைட்டுகள்னு சொல்லப்படுறதுக்கு தான் கொதிநிலை கூடன்னு சொல்றாங்க, ஏமைட்டுகள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா கார்பாக்சிலிக் அசிட்ஸுக்கு தான், அசிட்டுக்கு தான் கொதிநிலை கூடாண்டு சொல்லப்படுது. கார்பாக்சிலிக் அசிட் இப்படி ஒரு தொழிற்பாட்டு கூட்டத்தை கொண்டிருக்கும். மூன்றாவது பார்த்தோம்னா அல்கஹால் தெரியும் எங்களுக்கு. இதில் கார்பனோட OH கூட்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அது அல்டோஸ் கூட்டம் கீட்டோன் ஓ ஆல்டிஹைட். இப்போ கீட்டோன் சொன்னால் எங்களுக்கு தெரியும் CO வரும். ஆல்டிஹைட் சொன்னால் COH கூட்டமாக இருக்கும், தொழிற்பாடு கூட்டம். அடுத்தது அமைன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஈடர், எஸ்டர். அதுக்கப்புறம் தான் ஈடர். அதுக்கப்புறம் அல்கீன். அடுத்தது அல்கேன். இங்க என்னன்னு சொன்னா, இந்த கேள்வியை பார்க்கும்போது எங்களுக்கு 2 தொழிற்பாட்டு கூட்டங்கள் தான் இதுல வித்தியாசப்படுது. ஒன்று அல்கோல், ஒன்று. சரியா? ரைட். இப்படியே தொழிற்பாட்டு கூட்டம். மூலமேஸ்ன்னு சொன்னா நேரடியாக எங்களுக்கு மூலமேஸ் காரணியில மூலமேஸ் இதுக்கு கூட இருக்குதோ, மூலமேஸ் கூட இருந்துன்னு சொல்லி சொன்னா, அதாவது மூலக்கூட்டு திணிவு கூட இருந்துன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் பாயிலிங் பாயிண்ட் கூட இருக்கும். கூட இருக்கும். அப்போ அதை அடிப்படையாக வச்சு 2வது ஃபேக்டரை பார்த்துடலாம். அந்த பிரான்சஸ்ல முக்கியமானது என்ன, பிரான்சஸ் கூட 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 கொதிநிலை குறையும். பிரான்சஸ் கூட 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 இருக்கும்போது கொதிநிலை எங்களுக்கு என்ன செய்யும், குறையுமா. இது மிக முக்கியமானது. பாயிலிங் பாயிண்ட் குறையும். அப்ப இந்த பிரைமரி என்று சொல்லப்படுற பிரைமரி ஒரு அல்கஹாலா இருக்கலாம், பிரைமரி ஏதாவது ஒரு கூட்டமா இருக்கலாம். அது ஒரு CH2 ஒரு அல்கஹால் எடுத்துக்கொள்வோமே, அது கூட இருக்கும்.
செகண்டரியை விட. அப்ப செகண்டரின்னு பார்த்தோம்னா இது சிஹெச், இதுல ஓஹெச்னு முடியுது. அடுத்தது அதை விட குறைவு வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா டெர்சரி. டெர்சரி வந்து டெர்சரி என்ற மூன்றாம் நிலை, அதாவது இப்படி ஒரு பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்க மாதிரி இருக்கணும்னா நான் இப்படி ஒரு அமைப்பாக இருக்கும். இதில் ஒரு CH3, இதில் ஒரு CH3 இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன செய்யும், அது குறைவா இருக்கும். அப்ப நாங்க இங்க தரப்பட்ட கேள்வியில இருக்கிற விடைகளை பார்க்கும்போது முதல்ல நாங்க பார்ப்போம். இப்ப அடிப்படையாக தொழிற்பாட்டு கூட்டத்தை வச்சு பிரிச்சிடலாம். இப்ப நீங்க அதுல ஸ்கிரீன்ல நான் பார்க்கலாம் அந்த விடைகளை. தொழிற்பாட்டு கூட்டத்துல 2 தொழிற்பாட்டு கூட்டம் தான் இருக்குன்னு சொன்னா, அப்ப முதலாவது வந்து நான் அல்கோஹால் எடுக்கிறேன். ஏன்னா அல்கோஹால் தான் கூட இருக்க வேண்டிய முதல்ல அல்கோஹால் ஒழுங்குபடத்துல பார்ப்போம். அல்கோஹால் ஒழுங்குபடத்துல பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எது அல்கோஹாலா இருக்குது, அதுல உதாரணமா எஃப் இருக்குது, இ இருக்குது, டி இருக்குது, சி. அடுத்த கூட்டத்தை பார்த்தோம்னா அல்கீன், அல்கீனை பார்த்தோம்னு சொன்னா அது 2 தான் இருக்கு, ஏயும் பியும் இருக்கு. இப்போ இதுக்குள்ள நாங்க மூல மேசை வச்சு ஒரு பிரிப்பு பார்த்தோம்னா அல்கோஹோலுக்கு திருப்பி அல்கோஹோலை நாங்கள் ஒரு ஒழுங்குபடத்துல மூல மேசை வச்சு பார்த்தோம்னு சொன்னா முதலாவது கூட இருக்குது வந்து எஃப். ஆகவே இது எப்பயுமே கூட கொதிநிலையுடையா தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னா 74 அப்ப 2 ஒரேடியா இருக்கு. ஆகவே ஈயும் டியும் ஒரேடியா இருக்கு. அதோட குறைவா இருக்குது இதுன்னு சொல்லி சொன்னா சி. ஆகவே இப்படி ஒழுங்குல அல்கோஹோல் இருக்கும். அதுக்குள்ள இந்த டியும் ஈயையும் எப்படி நாங்க பிரிக்கலாம்னு சொன்னா இனி நாங்க பிராஞ்சஸை வச்சு தான் பிரிக்கணும். அப்ப பிராஞ்ச் எதுக்கு கூட இருக்குது என்றா அது குறைவா இருக்கும். பிராஞ்ச் வந்து ஈக்கு தான் கூட. அப்ப என்ன செஞ்சிருக்கும், இ குறைவா இருக்கும், டி கூட இருக்கும். அப்ப இதுக்கு ஒழுங்குபடுத்தல் பிராஞ்சை வச்சு பார்த்தோம்னா இ, அதுக்கு பிறகு டி, அதுக்கு பிறகு எஃப், இதை ஒழுங்குபடுத்தியாச்சு. இப்ப நாங்க பியையும் ஏயும், அதாவது அல்கேனை பார்க்கும்போது 2 விஷயம் இதுல வரும். ஏயும் பியும் எப்படி இருக்குன்னா பிராஞ்ச் இருக்கு, 2க்கும் ஒரே கொதிநிலை தான், சாரி 2க்கும் மூல மேஸ் உண்டு. அப்ப ஏயும் பியில மூல மேஸும் உண்டு, சரிதானே, மூல மேஸ் உண்டா தான் இருக்குது. அப்ப இப்ப நாங்க பிராஞ்சை தான் பார்க்கணும். பிராஞ்சை பார்க்கும்போது இது பி தான் குறைவா இருக்கு. அப்ப பி மிக குறைவு ஏ. அப்ப நாங்க இதோட சேர்த்து மொத்தமா எழுதி விட்டோம்டா எல்லாத்தையும் விட குறைவு பி, அதை விட குறைவு இது, அது பிறகு சி, இ, அடுத்தது டி, அடுத்தது எஃப். 1 2 3 4 5 6 வந்துட்டு, சரி எஃப். அப்ப இந்த ஒழுங்குல தான் எங்களுக்கு என்னவா இருக்கும், அந்த கிராஃப் இருக்கும். அந்த கிராஃபை பத்தி நான் சொல்ல டைம் போகுது. அந்த கிராஃப்ல நீங்க பார்க்கும்போது ஒழுங்கு ரீதியாக பார்த்தா இல்ல விட வந்து எங்களுக்கு வந்து 3வது விடைய அந்த கிராஃப் அணுகும். நாங்க அதை கொதிநிலையை பார்த்தோம்னா 3வது விட இதுல அணுகும்.